Welcome to Little Genius Art and Bio. NCERT syllabus Human Health and Disease chapter. இந்த லெக்சர் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது மலேரியா. திஸ் இஸ் த பார்ட் 4 வீடியோ அண்ட் இதுக்கு முன்னாடி 3 லெக்சர் கிளாஸ் போயிருக்கு. டைஃபாய்டு, நிமோனியா அண்ட் காமன் கோல்ட். இந்த வீடியோஸை பார்க்காதவங்களுக்காக ஐ கார்டில் நான் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். லெட்ஸ் ஸ்டடி அபவுட் மலேரியா. வாட் இஸ் மலேரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மலேரியான்றது மஸ்கிட்டோ பார்ன் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இது புரோட்டோசோவல் டிசீஸ், பேராசிட்டிக் புரோட்டோசோவல் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இது மஸ்கிட்டோவால் பரவக்கூடிய ஒரு பேராசிட்டிக் புரோட்டோசோவல் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் தான் மலேரியா. இங்கே பேத்தோஜன் யார்? பேத்தோஜன்னா டிசீஸ் காசிங் மைக்ரோப். இங்கே டிசீஸ் காசிங் மைக்ரோப் யார்? பிளாஸ்மோடியம். இந்த பிளாஸ்மோடியம் இந்த ஜீனஸில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் ஸ்பீசிஸ் இருக்குது. இந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் ஸ்பீசிஸுமே டிசீஸ் காஸ் பண்ணாது. 5 டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் ஸ்பீசிஸ் தான் டிசீஸ் காஸ் பண்ணுது, இந்த மலேரியல் டிசீஸ் காஸ் பண்ணுது. அது என்னென்னு பார்த்துடலாம். பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம், பிளாஸ்மோடியம் விவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் ஓவலே, பிளாஸ்மோடியம் நோல்சை. நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஹோஸ்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ப்ரைமரி ஹோஸ்ட் ஆர் டெஃபினட்டிவ் ஹோஸ்ட்னு சொல்கிறோம். இது உங்கள் கொஷின் ஏரியா MCQ. ப்ரைமரி ஹோஸ்ட் ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ. செகண்டரி ஹோஸ்ட் யாருன்னா செகண்டரி ஹோஸ்ட் ஆர் இன்டர்மீடியேட் ஹோஸ்ட் ஹியூமன் பீயிங். ப்ரைமரி ஹோஸ்ட் ஆர் டெஃபினட்டிவ் ஹோஸ்ட் ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ. ஏன் நம்ம ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோவை ப்ரைமரி ஹோஸ்ட்டுன்னு சொல்கிறோன்னா, இதில் தான் செக்ஸுவல் ஃபேஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் நடக்குது. லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியத்தில் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்மேஷன் இந்த ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோவில் தான் நடக்குது. இதனால தான் நம்ம இதை ப்ரைமரி ஆர் டெஃபினட்டிவ் ஹோஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இது எல்லாமே உங்களோட MCQ ஏரியா தான். ஹியூமன்ஸில், மனிதர்களில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் பிளாஸ்மோடியம் தான் நடக்குது. இது கூட ஒரு MCQ கொஸ்டின் தான். லெட்ஸ் see about லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம். ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் தான் கேரியராக இருக்குது, வெக்டராக அஃபெக்ட் ஆன இந்த மஸ்கிட்டோ, ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ ஒரு ஹெல்த்தி பர்சனை கடிக்கிறது மூலியமாக அந்த ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்போரோசைட் மனிதர்களுக்குள்ளே இன்ஜெக்ட் கொசுவால் கடிக்கப்பட்ட இந்த நபரின் உடம்புக்குள்ளே இந்த ஸ்போரோசைட் என்ட்ராகுது. இந்த ஸ்போரோசைட்டுன்றது மொட்டைல் இன்ஃபெக்ஷியஸ் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம். ஸ்போரோசைட்டுன்றது லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியத்தில் ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்போரோசைட் பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே என்ட்ராகுது. பிளட் ஸ்ட்ரீம் வழியாக லிவரை அடையுது. இந்த லிவரில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. நிறைய ஸ்போரோசைட் மல்டிப்ளை ஆகுது அண்ட் மெச்சூர் ஆகுது. ஸ்போரோசைட் மேரோசைட்ஸாக டிஃப்ரென்ஷியேட் ஆயிடுச்சு. இந்த ஃபேஸை தான் நம்ம எக்ஸ் எரித்ரோசைட்டிக் ஃபேஸுன்னு சொல்கிறோம். இது RBCயில் நடக்கலை அப்படின்றனால எக்ஸ் எரித்ரோசைட்டிக் ஃபேஸ்னு பேர் வந்திருக்கு. இந்த ஃபேஸ் ஜெனரலி ஏசிம்டமேட்டிக் தான், அதாவது எந்த விதமான நோயின் அறிகுறிகளும் இந்த ஃபேஸில் நமக்கு தெரியாது. லிவர் செல்லுக்குள்ளே ஸ்போரோசைட்ஸ் மல்டிப்ளை ஆகி மீரோசைட்ஸாக டிஃப்ரென்ஷியேட் ஆயிடுச்சு. இந்த செல் ரப்சர் ஆகுது. இதனால் நிறைய மீரோசைட்ஸ் பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே என்ட்ராகுது. பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே என்ட்ரான இந்த மீரோசைட்ஸ் என்ன பண்ணுது? RBCக்கு மேலே ஒரு ரிசப்டார் இருக்கும். இந்த ரிசப்டாரில் போய் பைண்ட் பண்ணுது. இந்த ரிசப்டாரில் பைண்ட் ஆன இந்த மீரோசைட்ஸ் RBCக்குள்ளே போய் வளர ஆரம்பிக்குது. RBCக்குள்ளே இன்வைட் ஆகி வளர்கிற இந்த ஸ்டேஜை நம்ம எரித்ரோசைட்டிக் ஃபேஸ் ஆஃப் மலேரியா அப்படின்னு சொல்கிறோம். ப்ளீஸ் நோட் டவுன் இட், எரித்ரோசைட்டிக் ஃபேஸ் ஆஃப் மலேரியா. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. மனிதர்களுக்குள்ளே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் நடக்கும். RBCக்குள்ளேயும் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் நடக்குது. RBCக்குள்ளே என்ட்ரான இந்த மீரோசைட்ஸ் ஏசெக்ஷுவலாக ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேஞ்சஸை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் ஸ்பீசிஸை பற்றி பார்த்துருந்தோம். பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம், பிளாஸ்மோடியம் ஓவலே, பிளாஸ்மோடியம் விவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியே பார்த்துருந்தோம். இதில் இந்த பிளாஸ்மோடியம் விவாக்ஸ் இது யங் அண்ட் இம்மெச்சூர் RBC செல்ஸை தான் அட்டாக் பண்ணுது. பிளாஸ்மோடியம் மலேரியே ஓல்ட் RBC செல்ஸை இன்வைட் பண்ணுது. பிளாஸ்மோடியம் ஓவலேயும் பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரமும் இட் இன்வைட்ஸ் RBCs ஆஃப் ஆல் ஏஜ் குரூப்ஸ்.
இந்த மாதிரி தான் ஆர்பிசியில் இருக்க சர்ஃபேஸ் ரிசெப்டாரில் இது பைண்ட் ஆகி உள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை நம்ம என்ன சொல்கிறோன்னா இயர்லி ட்ரோபோசைட்டுன்னு சொல்கிறோம். இதில் ஆர்பிசியில் ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். செகண்ட் ஸ்டேஜில் உள்ள ரிங் மாதிரி ஃபார்ம் ஆச்சு இல்லையா, இந்த ரிங் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது, ட்ரோபோசைட் க்ரோ ஆகுது. தேர்ட் ஸ்டேஜில் இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஹீமோக்ளோபினை டெஸ்ட்ராய் பண்ணுது. இந்த தேர்ட் ஸ்டேஜில் தான் ரெப்ளிகேஷன் நடைபெறுது, மைட்டோட்டிக் டிவிஷன் நடக்குது. மைட்டோட்டிக் டிவிஷன் நடந்து மேரோசைட்ஸாக மெச்சூர் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆர்பிசியில் என்ட்ரான மீரோசைட் நிறைய மல்டிப்ளை ஆகி மைட்டோட்டிக் டிவிஷன் மூலியமாக நிறைய மல்டிப்ளை ஆகி நிறைய மீரோசைட்ஸாக டிஃப்ரென்ஷியேட் ஆயிடுச்சு. டிஃப்ரென்ஷியேட் ஆனதுக்கப்புறமா இந்த ஆர்பிசி ரப்சர் ஆகி மீரோசைட்ஸ் பிளட் ஸ்ட்ரீமில் ரிலீஸ் ஆகுது. இந்த ப்ராசஸ் ஒரு பக்கமாக போயிட்டுருக்கும் போது இந்த ட்ரோஃபோசைட்டுன்ற ஸ்டேஜுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா கேமட்டோசைட் ஃபார்மேஷன் நடக்க ஆரம்பிக்குது. கேமட்டோசைட்ஸை ஃபார்ம் பண்ணுது, மேல் கேமெட்ஸ் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸை ஃபார்ம் பண்ணுது. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேமட்டோசைட்ஸ் பிளட் ஸ்ட்ரீம்லேயே தான் இருக்கும். ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ இந்த இன்ஃபெக்டான பர்சனை கடிக்கும்போது இந்த கேமெட்ஸ் ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோவோட உடம்புக்குள்ளே போகுது. அடுத்து வர ப்ராசஸ் எல்லாமே ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோவோட உடம்புக்குள்ளே நடக்கிற லைஃப் சைக்கிள் ப்ராசஸ் தான். இன்ஃபெக்டட் பர்சன்ஸ்லேருந்து என்ட்ரான இந்த கேமெட்ஸ் மஸ்கிட்டோவோட ஸ்டொமக் கட்குள்ளே போகுது. அங்கே இந்த ஃபீமேல் அண்ட் மேல் கேமெட் ஃபியூஸ் ஆகுது, ஃபர்டிலைசேஷன் நடக்குது, ஜைகோட் ஃபார்மேஷன் நடக்குது. இந்த ஜைகோட் கொஞ்சம் எலாங்கேட் ஆகி ஊகைனேட்டாக ஃபார்ம் ஆகுது. அண்ட் இந்த ஸ்டேஜில் இது மஸ்கிட்டோவோட ஸ்டொமக்கில் இருக்கிற வாலை ஓட்டை போட்டுட்டு ஸ்டொமக்கோட சர்ஃபேஸ்க்கு வருது. ஊகைனேட் ஊசைட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இந்த ஊசைட்டில் இருந்து நிறைய ஸ்போரோசைட்ஸ் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆன இந்த ஸ்போரோசைட்ஸ் பிளட்டில் இருந்து எல்லா ஆர்கனுக்கும் போகுது. ஸ்போரோசைட்ஸ் மஸ்கிட்டோவோட சலைவரி கிளாண்டுக்குள்ளேயும் போகுது. இன்ஃபெக்ட் ஆன இந்த ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ தன்னோட பிளட் மீல் தன்னோட உணவுக்காக ஹெல்த்தி பர்சனை கடிக்கும்போது இந்த சலைவரி கிளாண்ட்ஸில் இருக்கிற இந்த ஸ்போரோசைட்டும் ஹெல்த்தி பர்சனோட உடம்புக்குள்ளே இன்ஜெக்ட் ஆகுது. அண்ட் இந்த ஹெல்தி பர்சனுக்குள்ளே என்ட்ரான இந்த ஸ்போரோசைட்லேருந்து லிவருக்கு ரீச் ஆகுது. லிவர்லேருந்து மறுபடியும் ஆர்பிசிஸ்க்கு ரீச் ஆகி இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட் we are going to see incubation time. incubation time அப்படின்னா என்னென்னா, இன்ஃபெக்ஷனுக்கும் சிம்டம்ஸ் அப்பியர் ஆகிறதுக்கும், அதாவது நோயின் அறிகுறிகள் தெரிகிறதுக்கும் இடைப்பட்ட இந்த காலகட்டத்தை தான் இன்குபேஷன் டைம்னு சொல்கிறோம். இந்த இன்குபேஷன் டைம் ஒவ்வொரு பிளாஸ்மோடியம் ஸ்பீசிஸ்க்கும் வேரி ஆகும். இப்போ பிளாஸ்மோடியம் மலேரியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூ டேஸ்லேருந்து ஃபியூ வீக்ஸ் வரை ஆகும். பிளாஸ்மோடியம் ஃப்ளாசிபாரத்துக்கு ஃபியூ டேஸ் தான் ஆகும். லெட்ஸ் see about symptoms. ஏர்லி சிம்டம்ஸ் அண்ட் லேட் சிம்டம்ஸும் சேர்ந்து பார்த்துடலாம். ரெஸ்ட்லெஸ்னஸ், லெஸ் அப்படைட்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா பசியின்மை, ஹெட்டேக் தலைவலி இருக்கும், மசில் பெயின் தசைகளில் வலி ஏற்படுறது, சில்ஸ் உண்டாகும், உடம்பு சில்லுன்னு ஆகுது இல்லையா அது, ஹை ஃபீவர் இருக்கும், 105 டிகிரிக்கு மேலேயே இருக்கும், ஸ்வெட்டிங் நிறைய இருக்கும், வேர்க்கும் நிறையா. ஏர்லி ஸ்டேஜில் இருக்க சிம்டம்ஸ் மைல்டாக ஆரம்பித்து ஹை ஃபீவர் ஆகும், சில்ஸ் இருக்கும். அண்ட் லேட் ஸ்டேஜஸில் ஹீமோலைட்டிக் அனீமியாவும் ஃபீவர் ஹையாக இருக்கும். அண்ட் செகண்ட் டே ஃபீவர் நல்லா கம்மியாயிரும். அண்ட் தேர்ட் டே மறுபடியும் இந்த சிம்டம்ஸ்லாம் அப்பியர் ஆக ஆரம்பிக்கும், ஃபீவர் ஹை ஆயிரும். இந்த மாதிரி ஃபீவர் விட்டு விட்டு வர்றத நம்ம ஃபீவர் பேராக்சிசம்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் அட்டாக் 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வருது. பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம்ன்ற ஸ்பீசிஸ்க்கு ஃபீவர் பேராக்சிமம் 24 hours to 48 hours வரைய வேரி ஆகுது. பிளாஸ்மோடியம் மலேரியான்ற ஸ்பீசிஸில் ஃபீவர் 72 ஹார்ஸ்க்கு ஒரு முறை வரும். இதை நம்ம குவாட்ரண்ட் மலேரியான்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் ஃபீவர் விட்டு விட்டு வர்றத டைம் வேரி ஆகும். பிளாஸ்மோடியம் ஓவ்லே அண்ட் பிளாஸ்மோடியம் விவாக்ஸ் இந்த ரெண்டு ஸ்பீசிஸ்லையும் 48 ஹார்ஸ்க்கு ஒரு தடவை ஃபீவர் அப்பியர் ஆகும். இது உண்டாகிற ஃபீவரை நம்ம டெர்ஷியரி மலேரியான்னு சொல்கிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் ஸ்பீசிஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மலேரியாவை உண்டாக்குது. அது என்னென்னு பார்த்துடலாம். பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் உண்டாக்குற மலேரியல் டிசீஸை நம்ம மேலிக்னன்ட் டெர்ஷியரி மலேரியான்னு சொல்கிறோம். இதுதான் இருக்கிறதுலே உயிருக்கு ஆபத்தான மலேரியல் டிசீஸ்.
அண்ட் சீரியஸ் கண்டிஷன்ஸில் ஹெமட்டோலைட்டிக் அனீமியாவும் வருது. ஹெமட்டோலைட்டிக் அனீமியா அப்படின்னா என்னென்னா, அனீமியான இரத்த சோகை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த மீரோசைட்ஸ் ஆர்பிசிக்குள்ளே நிறைய வளர்ந்து ஆர்பிசியை ரப்சர் பண்ணுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்பிசி செல்லோட கவுண்ட் கம்மியாக ஆரம்பிக்குது. இதனால் பேஷண்ட்டுக்கு அனீமியா வருது. இந்த ஹீமோலைட்டிக் அனீமியாவோட சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த பேஷண்ட்ஸ் ரொம்பவே சோர்ந்து போயிருப்பாங்க, எக்ஸ்ட்ரீமாக ஃபெட்டிக் ஆகிருப்பாங்க, ஹெடேக் இருக்கும், தலைவலி இருக்கும், ஜாண்டிஸும் சில பேஷண்ட்ஸில் பார்க்கலாம், ஸ்ப்ளீனோமெகலியும் சில பேஷண்ட்ஸில் பார்க்கலாம். ஸ்ப்ளீனோமெகலி அப்படின்னா அவங்களோட ஸ்ப்ளீன் பாதிக்கப்பட்டிருக்கும், ஸ்ப்ளீனில் வீக்கம் ஏற்பட்டு இருக்கும். என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ப்ளீனை தான் ஸ்ப்ளீனோமெகலின்னு சொல்கிறோம். பிளாஸ்மோடியம் விவாக்ஸ்ன்ற ஸ்பீசிஸ் பெனைன் டெர்ஷியன் மலேரியாவை ஏற்படுத்துது. அண்ட் இந்த மலேரியாவில் சிம்டம்ஸ் கொஞ்சவே கம்மியாக தான் இருக்கும். பெனைன்னா சிம்டம்ஸ் கம்மியாக இருக்கும், ஈஸியாக இந்த டிசீஸை ட்ரீட் பண்ண முடியும். பெனைன் டெர்ஷியன் மலேரியாவில் உயிருக்கு ரொம்பவும் ஆபத்தில் இந்த பேஷண்ட்டை நம்ம காப்பாற்றிட முடியும். பிளாஸ்மோடியம் ஓவ்லே இது என்ன டிசீஸ் காஸ் பண்ணுதுன்னா மைல்ட் டெர்ஷியன் மலேரியா. இது ரொம்பவே ரேர் தான். அண்ட் பிளாஸ்மோடியம் மலேரியா இந்த ஸ்பீசிஸ் குவாட்ரன் மலேரியாவை காஸ் பண்ணுது. ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிளாஸ்மோடியம் ஸ்பீசிஸ் மனிதர்களுக்கு தான் நோயை உண்டாக்குது. கொசுவில் எந்த விதமான நோயையும் இது உண்டாக்கலை. கொசு ஒரு கேரியர் தான். இந்தியாவில் இந்த டிசீஸ் அதிக அளவில் காணப்படுது. இந்தியாவில் இந்த டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம கவர்மெண்ட் ஆன்டி மலேரியல் டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கியிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க மலேரியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. நேஷ்னல் மலேரியா எராடிகேஷன் ப்ரோக்ராம், இதை NMEPன்னு சொல்லுவாங்க. வேர்ல்ட் மலேரியல் டே April 25. மலேரியாவை பற்றி எல்லாருக்கும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் மலேரியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் இந்த வேர்ல்ட் மலேரியல் டேவை உருவாக்கியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் ஆஃப் மலேரியா, ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ்க்குன்னே ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. இந்த கிளாஸிஃபிகேஷனையும் இந்த ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸையும் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் MBBS போனதுக்கப்புறமா ஃபார்மகாலஜியில் டீட்டெயிலாக படிப்பீங்க. எப்பொழுதுமே நம்ம பேஷண்ட் எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்றதை பார்த்து தான் நம்ம ட்ரக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸில் இம்பார்ட்டண்ட்டான ட்ரக் குவைனைன். இது ஓல்டஸ்ட் ட்ரக். இது சிங்கோனா அப்படின்ற மரத்தோட பட்டையிலேருந்து எடுக்கிறாங்க, மரப்பட்டையிலேருந்து எடுக்கிற ட்ரக் தான் இது. அதர் ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா குளோரோகுவைனைன், பெப்பர் குவைனைன், மெஃப்ளோகுவைனைன், ப்ரைமாகுவைனைன், சல்ஃபடாக்சைன், டாப்சோன், சல்ஃபாமெத்தோபைராக்சைன். ஸோ இந்த கிளாஸ் உங்கள் எல்லாத்துக்குமே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.